Good morning students. Next நாம் பார்க்க போற question accuracy and precision. அதாவது துல்லிய தன்மையும் நுட்பமும். இத பத்தி நம்ம போன வீடியோல பார்த்திருப்போம். accuracy அப்படினா true வேல்யூக்கு எவ்வளவு நியரா நாம மெஷர் பண்ணியிருக்கோம். அதுதான் accuracy. அதுவே precision அப்படினா true வேல்யூக்கு நியரா இல்லாம இருந்தால் அது precision. ஓகே, இங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிருப்பாங்க. இப்ப பாருங்க, உங்களோட ஹைட் வந்துட்டு 5.9 feet இருக்குன்னு வச்சுக்கவே, அதை ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு ஹேர் ஸ்டிக் வச்சு மெஷர் பண்ண சொல்கிறாங்க. அப்படி மெஷர் பண்ணும்போது எவ்வளோ வருது? 5 feet தான் வருது. இங்கே 5.9 feet இருக்கிறது 5 feet தான் வருது. அப்போ இதனால் அது அக்யூரேசியா? கிடையாது. இது அக்யூரேசி கிடையாது. ஓகேவா? அதுவே இன்னும் அந்த ஹேர் ஸ்டிக் வச்சு மெஷர் பண்ணிட்டே இருக்கும். நம்ம மெஷர் பண்ண நமக்கு 5 பாயிண்ட்லேயே வருது, 5 feetலேயே வருது. ஓகே, 5லேயே வருது. ஒரு 4 ரீடிங் இருக்குன்னு வச்சுக்காவே, எல்லாம் 5லேயே வருது. இப்படி 5லேயே வந்தால் அது என்னது? அக்யூரேசி கிடையாது, ப்ரிசிஷன். புரிஞ்சா? அக்யூரேசி கிடையாது, ப்ரிசிஷன். அடுத்து ஒரு லேசர் ஏர் ஸ்டிக், ஒரு லேசர் அளவுகளை கொண்டு அவங்களோட ஹைட்டை மெஷர் பண்ணும்போது கரெக்டாக 5.9 feetலேயே வருது. அப்போ அது என்னது? அக்யூரேசி. புரிஞ்சா? ஸோ இதை தியரட்டிக்கல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகே, தியரட்டிக்கல் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதாவது கோட்பாட்டு மதிப்பு. ரைட். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, அதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 9 degree Celsius. அதை ஒரு தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி அவங்க டெம்பரேச்சரை மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 10.4 degree Celsius, 10.2 degree Celsius, 10.3 எல்லாமே 10.3லேயே கிடைக்குது. ஓகேவா? பட் இங்கே ட்ரூ வேல்யூ எவ்வளோ? 9 degree Celsius. பட் நான் மெஷர் பண்ணக்கூடிய அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ? 10 கிடைக்குது. ஸோ அதனால இது என்னது? அக்யூரேசி கிடையாது. பட் என்னது? ப்ரிசிஷன். ஏன்னா அக்யூரேசி இல்லை, பட் இங்கே கிடைக்கிற வேல்யூஸ் எல்லாமே 10 இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. 10 இருக்கிறதுனால அது ப்ரிசிஷன். ரைட். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, இன்னும் சிம்பிளா புரியும் உங்களுக்கு. ஒரு கன் போர்டு இருக்குது. இந்த கன் போர்டில் இதுதான் டார்கெட். ஓகே, இந்த டார்கெட்டை ஷூட் பண்ணணும். இங்கே ஷூட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணும்போது இங்கே விழுது, அடுத்த ஷூட்டு இங்கே விழுது, அடுத்த ஷூட்டு இங்கே விழுது, அடுத்த ஷூட்டு இங்கே விழுது. அப்போ இது என்னது? நமக்கு தெரியும், நாட் அக்யூரேட். ஏன்னா இந்த டார்கெட்டில் விழலை, அது அக்யூரேட், நாட் அக்யூரேட். அடுத்து ப்ரெசிஷன் கிடையாது, நாட் ப்ரெசிஷன். ஏன்? இது ஒன்றுக்கு ஒன்று நியராகவும் இல்லை, பாருங்க, ஒரே மாதிரியும் இல்லை, தள்ளி தள்ளி இருக்குது. அதனால இது நாட் அக்யூரேட், நாட் ப்ரெசிஷன். ரைட். அடுத்து இது பாருங்க, இங்கே டார்கெட் இருக்குது, எல்லாம் மறுபடியும் ஷூட் பண்ணுறாங்க. அப்படி ஷூட் பண்ணும்போது இந்த டார்கெட்டில் விழலை, பட் எல்லாம் என்ன இது? எல்லாம் ஒரே பிளேஸில் இந்த மாதிரி ஒட்டுக்கா விழுது. அப்போ இது என்ன சொல்லலாம் நம்ம? நாட் அக்யூரேட் பட் ப்ரெசிஷன். ஓகேவா? இது அக்யூரேட்டாக இல்லை, பட் ப்ரெசிஷன். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம்னா டெம்பரேச்சர் இங்கே போடலாமா? இந்த டார்கெட் தான் 9 degree Celsius வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணது எல்லாமே என்னது? எல்லாம் 10 கிடைக்குது. அதனால் இது எல்லாமே 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே 10.1, 10.2, 10.4 சம்திங்லேயே இருக்குது. ரைட். எல்லாம் 10 இருக்கிறதுனால பாரு, எல்லாம் ஒட்டையாக இருக்குது. அதனால் இது ப்ரெசிஷன், நாட் அக்யூரேட். புரிஞ்சா? அடுத்து பாருங்க, இதில் இந்த டார்கெட் மேலே எல்லாம் ஷூட் பண்ணது எல்லாம் விழுது. அப்போ இது என்ன சொல்லலாம்? அக்யூரேட்டாகவும் இருக்குது, ப்ரெசிஷனாகவும் இருக்குது. அப்போ இந்த ப்ரெசிஷன் அக்யூரேட் வேல்யூவாகவும் இருக்கும், அக்யூரேட் இல்லாமலே இருக்கும். புரிஞ்சா? இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அந்த டார்கெட்டில் எல்லாம் ஒன்றா விழுந்துச்சுன்னா இது அக்யூரேட்டாகவும் இருக்கும், ப்ரெசிஷனாகவும் இருக்குது. பாருங்க, எல்லாம் ஒன்றாவும் இருக்குது, இந்த டார்கெட் மேலே வருது. அதனால் இது அக்யூரேட் அண்ட் ப்ரெசிஷன். ரைட். ஸோ இது 3 mark கொஸ்டின். நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 3 mark கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேப்பா, தேங்க்யூ.